सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। सद्गुरु ज्ञानानंदगिरि भगवान की जय, भारत माता की जय। ஞான இன்ப வெளி அப்படின்னு சுவாமியுடைய உபதேச மஞ்சரி நூல் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தலைப்புகளில் சுவாமி பண்ணின அனுக்கிரக பாஷணம் அருள் உரைகள். அதை தொகுத்து தபோவனத்தை புஸ்தகமாக போட்டிருக்கா. அதில் 1958 வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமியுடைய அருள் உரையிலேருந்து ஒரு 5 மாதமாக பகுதி பகுதியாக உபன்யாசம் பண்ணுறோம். ஞானானந்த வச்சனாமிர்தம் அப்படிங்கிற பேரில். அடுத்த தலைப்பில் தியான நெறி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இது 1 செப்டம்பர் 1958 வடலூர் குருகுல திறப்பு விழாவில் சுவாமி தியான மண்டபத்தை திறந்து வச்சு குருநாதர் அருளிய ஆசி மொழிகள்னு போட்டிருக்காங்க. சுவாமி சரித்திரம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும், சுவாமி கால கணக்குக்கு உட்படாதவர். சுவாமிக்கு மட்டும்தானான சித்தர்கள் எல்லாமே அப்படி தான். எங்கிட்ட தபோவனத்தில் ஒரு சமயம் சுவாமி சன்னிதான தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறத ஒருத்தர் கேட்டார், இவர் என்னமோ பல 100 வருஷம் இருந்தார்னு சொல்கிறாளே, அது நிஜமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நிறைய மகான்கள் இருந்திருக்கா, இவர் மட்டும் இல்லை. திருமூலர் வருஷத்துக்கு ஒரு பாட்டு 3000 பாட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லப்படுறது. அப்போ எத்தனை வருஷம் இருந்தார்னா மோர் தென் 3000 சொல்லலாம், இதோட கரெக்டாக சொல்ல முடியாது. மகாபக்த சாங்குதேவ் அப்படிங்கிற பக்தர் 1200 வருஷத்துக்கு மேலே இருந்தார்னு சொல்லப்படுறது. திருமழிசாழ்வார் 4700 வருஷம்னு வைஷ்ணவா சொல்கிறா. அதனால் இதெல்லாம் நம்ம சாமானிய மக்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளை மாதிரியான சரீர அமைப்போ, நம்மளை மாதிரியான புத்தியோ, நம்மளை மாதிரியான ஆசா பாசங்களில் மாட்டின்னு திண்டாடுற தன்மையும் அவள்கிட்ட இல்லை. பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்காளே தவிர லோக விலக்ஷணமானவா, இதுக்கு மேற்பட்ட இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மை உள்ளவா. அப்போ சுவாமி ராமலிங்க சுவாமியோட இருந்திருக்காருங்கிறது ஒரு சரித்திரத்திற்கு நம்மளே சொல்லியிருக்கோம். 1871 வருஷம் சத்தியஞான சபை கட்டுற சந்தர்ப்பத்தில் 6 மாதம் சுவாமி அவரோட தங்கியிருந்திருக்கார். ராமலிங்க சுவாமிகளோட சுவாமிக்கு சமைச்சு வச்சுட்டு அவர் ஞான சபைக்கு மரம் வாங்கிறதுக்கு, இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த திருவண்ணாமலை போய்ட்டு வந்துடுறேன், இந்த ஆடுதுறை போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பாலக்காடு போய்ட்டு வந்துடுறேன் மரம். ஆகாச மார்க்கமாக போயிட்டு மரமெல்லாம் பார்த்து விலை பேசிட்டு இதை அனுப்பிச்சி வைப்பான்ட்டு திரும்பி வந்துடுவாரான். சில சமயம் 1 நாள் 2 நாள் ஆகும், வேறு எங்கேயாவது க்ஷேத்திரத்துக்கு போயிருப்பார். இது மகான்களுக்கு உண்டு. தீர சங்கரேந்திர சரஸ்வதினு காமகோட்டி பீடத்தில் ஒரு பெரியவா இருந்திருக்கார். அவரை பற்றி மகாபிரிவா சொல்லும் பொழுது சொல்கிறார், அவருக்கு பாதுகா சித்தி இருந்ததுங்கிறார். அதான் பாதுகையை மாட்டின்டா அதுவே ஒரு வாகனமாகி அவளை எங்கே வேணால் கூட்டின்னு போயிடும். சமர்த்த ராமதாஸ் சுவாமி எங்கே வேணாலும் ஆகாச மார்க்கமாக போவார். அவர் சரித்திரத்தில் இருக்குது. சுவாமியை ஒரு அம்மா கேட்டாலாம், சுவாமி தான் கல்கி அவதாரம்னு பக்தாள்லாம் சொல்கிறாளே, நிஜமா? நான் சிரிச்சுட்டே நிஜம்தான் அப்படின்னாரன். உடனே அவள் கேட்டாள், சுவாமி
கல்கி அவதாரத்தில் அவர் குதிரையில் வருவார்னு சொல்கிறது, உங்களுக்கு வாகனம் எங்கேன்னு கேட்டாலாம். பாதுகை தான் வாகனம் அப்படின்னாராம். அதனால தான் இங்கே பாதுகை வாகனத்தோட இடத்துல தான் வச்சுருக்கோம். ஒரு கோவில்லையும் சுவாமியோட வாகனம் எங்கே வைப்பாலும் அங்கே பாதுகை இருக்குது. பாதுகையில் சுவாமி எங்கே வேணால் போகும். இப்படி பாதுகா சித்தி இருக்கிறவா எங்கே வேணால் போகலாம். பாதுகை போட்டுட்டு தான் போகணும்னு இல்லை, அவளுடைய அந்த தெய்வீக தன்மையால் எங்கும் போக முடியும். விஷயம் என்னென்னா, பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த சரீரம். அது நமக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்குது, அவளுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால ஒரு பூதத்தோட, பூதம்னா தட் விச் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். இன்னும் பேய் பூதம்னு அந்த பூதம் நினச்சிக்கூடாது. எதெல்லாம் ஃபிசிக்கலாக இருக்கோ அதுக்கு பூதம்னு பேர். அப்படி நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லணும். இது ஒன்றொன்றுத்தோடு தன்னை தொடர்பு படுத்தி அதோட கலக்கக்கூடிய, கலந்து விடுவிக்கக்கூடிய தன்மை இருக்கிற சித்த புருஷாள் எப்போ வேணாலும் உடம்பை டிசால்வ் பண்ணிப்பான், எப்போ வேணாலும் அசம்பிள் பண்ணிப்பான், எங்கே வேணாலும் போகலாம். அவளால் முடியாதது இல்லை. அப்படி சுவாமி வடலூர் இருக்கிறத இவர் கிளம்பி ஒட்டப்பாலம்னு பேர், பாலக்காடு இன்றைக்கி இருக்கிற பழைய பேர். அப்போ அங்கே போவாராம். அப்படி ஒரு சமயம் போனபோது நடந்த ஒரு சம்பவத்தை சுவாமி ஒரு பக்தர்கிட்ட சொல்லியிருக்கார். வள்ளலாருக்கு ரொம்ப பிரீத்தியானது அன்னதானம். எல்லா ஞானிகளுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, இந்த ஆத்ம திருப்தின்னு ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஆத்மானே என்னன்னே தெரியாது, ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி சாருங்கிறான். என்னன்னே தெரியாமல் எப்படி திருப்தி பண்ணி மனசுக்கு ஒரு நிறைவு வந்துடுது அப்படின்னா அது ஆத்ம திருப்தின்னு நம்ம சொல்கிறோம். சரீரத்துக்கு நிறைவுங்கிறது ஆகாரத்தில், அதில் போரும்னு தோணி சொல்லக்கூடிய விஷயம் அது ஒன்று தான். பாக்கி எது கொடுத்தாலும் ஒரு 500 ரூபா சம்பாவனை பண்ண இன்னொரு 100 ரூபா கொடுத்துருக்கலாமேன்னு தோணும் இல்லையா? வேஷ்டி கொடுத்தோம்னா அவர் கொடுத்து கொஞ்சம் ஜரிகை இருக்க மாதிரி இருக்கேன்னு தோணும். சாப்பாடு போட்டுவிட்டா வயிறு நிறைஞ்சு போயிடுத்து, ஆனால் சாப்பிடும் போல் இருக்கும், அது வேறு விஷயம். ஒரு மாமி என்கிட்ட சொன்னால், வயிற்று பசின்னு ஒன்று இருக்குது, கண் பசின்னு ஒன்று இருக்குன்னா. ஒன்றும் ஆகலை மாமா, சரி ஏதோ சாத்தையும் மோரையும் போடுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தா பிரமாதமாக இல்லை, ஒரு ஐட்டமாக வருது. என்ன அது முதல்ல போடக்கூடாதா? பார்த்தா பிரமாதமாக இருக்கே, சரி கொஞ்சமாக ஒரு ஓரமாக போடு. கண் பசி பார்த்தவொடனே சாப்பிடும் போல தோன்றுறது. ஆனால் ஒரு ஜீவனுக்கும் அந்தந்த வேலைக்கு வரக்கூடிய பசியை ஆற்றுவது ஒரு தர்மம் சொல்லியிருக்கு. பட்டினத்தார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உருவான செல்வம் அன்றென்றிரு பசித்தோர் முகம் பார்னு சொல்கிறார். ஒரு ஜீவன் பசியோடு இருக்குது, அதுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்துட்டு அந்த முகத்தில் ஒரு நிறைவு வருது பற்றியா, அது ஒரு பூஜை. அன்னத்தினால ஒருத்தருக்கு பண்ணுற அர்ச்சனை தான் சாப்பாடு போடுறதுங்கிறது. விவேகானந்த சுவாமி சொல்வார், பசிச்சவருக்கு கடவுள் வரணுன்னா பிரெட் ரூபத்தில் தான் வரணுங்கிறது, ஆகார ரூபத்தில் தான் வரணும். பசி தாங்க முடியாமல் இருக்கிறது அன்னபூர்ணேஸ்வரன் நேரம் பக்தா உனக்கு என்ன பண்ண, சோத்தை போடுமா முதல்ல அப்படிமா, மற்ற அனுக்கிறதெல்லாம் அப்புறம். அப்படி ராமலிங்க சுவாமிகள் ரொம்ப பிரியமாக அன்னதானம் பண்ணியிருக்கார். சுவாமி நிறைய பண்ணியிருக்கார். ரமண பகவான் அவரே கிச்சனில் போய் சமையல் பண்ணி போடுவார், சாப்பிடாமல் ஒருத்தரை அனுப்ப மாட்டார். அது ஜீவ காருண்யம்னு வள்ளலார் சொல்கிறார். பரமஹம்சர் விவேகானந்த சுவாமினா ஜீவ சேவைன்னு சொல்கிறார். இது எல்லா ஞானிகளும் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவள்கிட்ட என்ன ஃபண்ட்ஸ் இருந்தது? நம்மளாம் அல்ப மனுஷா, அன்னதானம் பண்ணுமா, ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும், அதுக்கு 80G எக்ஸம்ஷன் வாங்கணும், கார்பஸ் இந்த கார்ப்பரேட் திங்கிங்கே தான் ஓடுறது. ஒரு ட்ரஸ்ட்டும் வைக்கலை. எந்த பெரிய மனுஷாலும் இவா தேடி போகல, தன்னை தேடி வந்த பெரிய மனுஷாட்ட பணம் கொடுன்னு கேட்கவும் இல்லை. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறினர் திருவள்ளுவர். திருட பக்தி உறுதி சங்கல்பம் நடந்துடுயா, அவ்வளோதான். அப்படி தான் பண்ணியிருக்கான். ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கான். அன்னதான சிவனை பற்றி பெரியவா சொல்கிறார். தேப்பெருமாநல்லூரில் தான் இருந்தார், ராமசாமி ஐயர்னு பேர். ஒரு சமயக்காரர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்புறம் நல்லா திறமை அவரே பெரிய சமயக்காரர் ஆகிட்டார். பெரிய பெரிய கல்யாணங்கள் ஃபங்க்ஷன்லாம் சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு எல்லோரும் சொல்கிறது. அவருக்கு என்ன தோன்றுறது, சொந்தக்காராக தெரிஞ்ச மனுஷா வாழலாம் சாப்பிட்டு போகிறா. சாப்பாட்டுக்கு வழியில்லாத எத்தனையோ ஜீவன்கள் இருக்குது, அதுகளுக்கெல்லாம் யார் சாப்பாடு போட போகிறா? அப்படியே போட்டால் என்ன போடுவா, மிச்சம் மீதியை போடுவா.
பழசை தூக்கி போடுவா, நல்லது யார் கொடுக்குறா அப்படின்னு தோணி அன்னதானம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்தது. கையில் தம்படி காசு இல்லாத ஒரு ஆள். அந்த காலத்தை மகாமகத்தும் போதெல்லாம் லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டார்னு சொல்கிறது. எப்படி போட்டார் அவர்? ஒரு கடை வாசல்லையும் போய் நிற்பாராம். இடுப்பில் ஒரு துண்டு, மேலே ஒரு துண்டு, மொத்தம் ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான் அவர்கிட்ட, ஒன்றுமே இல்லை. சிவன் வந்திருக்கேன், உங்களால் முடிஞ்சது கொடுங்கம்பார். அவர் தனக்கு கேட்குறான்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பா. நாகநாத சுவாமிகள் கும்பாபிஷேகம் மகாமகம் அப்படின்னு அப்படி தானியங்கள் சேர்த்து காய்கறிகள் வாங்கி காசாக வாங்கிக்க மாட்டார். பெரியவா சொல்கிறார், கைலாச பர்வதம் எப்படி வெள்ளியங்கிரின்னு சொல்லலாம், அது மாதிரி விளைவுலேன்னு மலை மாதிரி சாதம் வடித்து போடுவார். எங்கேருந்து தான் பாத்திரங்கள் ஏற்பாடு பண்ணாரோ 4-5 பேர் உள்ளுக்குள்ளே நன்னா உட்காந்துக்கலாம். பெரிய பாத்திரம். உடுப்பியில் நான் மாதிரி பாத்திரம் நிஜமாகவே பார்த்துருக்கேன். பீமன் சமைச்சதுன்னு சொன்னால் அவரால் தான் அதை தூக்கவே முடியும், நம்மளுக்கு கிட்டே போக முடியாது. அது மாதிரி பாத்திரங்களை நிஜமாகவே பார்த்துருக்கேன். அதில் சாம்பார் அண்டா குண்டாலாம் அத்தனைக்கு ஒரு அளவு தெரிஞ்சு போடுறது, ஸ்மெல்லை வச்சு போடுவாராம். தயிர் பால்லாம் பால்லாம் இது காய்ச்சி உரக்குத்தி ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லாத காலம். அன்றைக்கி அவ்வளவு தயிர் கிடைக்காது. முன்னாடியிலேருந்தே சேகரித்து மர பீப்பாயில் அதை ரொப்பி எல்லா பக்கமும் தேன் மெழுகால் சீல் பண்ணி குளத்துக்குள்ளே உருட்டி விட்டுருவாராம். அந்த காலத்து ஃப்ரிட்ஜு பெரியவா எழுதியிருக்காருதெல்லாம். அப்புறம் அந்த உற்சவத்துக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா தயிர். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு பந்தி பரிமாறுவார். எல்லாருக்கும் திருப்தியாக பரிமாறுவார். எல்லோரும் சாப்பிட்டப்புறம் ஏதாவது வீட்டில் போய் கொஞ்சோண்டு மோர்ஞ்சாதம் கூட அப்படின்னு உட்காந்து 2 லோட்டா குடிச்சுட்டு மடத்து வாசலை சத்த நேரம் படுத்து வந்துட்டு அடுத்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பிச்சை எடுக்க போயிடுவான். ஒரு ஜீவன் இருந்திருக்கார். அவரோட ஃபோட்டோ கூட நான் ஒரு இடத்துல பார்த்தேன். நிஜமாகவே நம்ம அன்னதான கூடத்தில் மாட்டி வைக்கணும். இங்கே பக்கத்து தேபெருமானூரில் இருந்திருக்கார். ஞானிகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவாட்ட காசு பணம் இருக்காது, தேவையில்லை. நம்ம நினைக்கிறோமே தவிர அருளால் பொருள் கூடும், அருளால் பொருள் வரும், பொருளால் அருள் வரணும்னு கட்டாயம் இல்லை. பொருள் இருக்கிறவன் அதை அருளுக்காக பயன்படுத்தினா அருள் வரலாம். லௌகீகமாக செலவு பண்ணால் அருள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ராமலிங்க சுவாமிகள் பெருசாக பந்தல் போட ஏற்பாடு பண்ணிவிட்டு எங்கேயோ வெளியூர் போயிட்டார். பந்தல் போடுறதுக்கு அடியார்கள்லாம் யாரையோ முயற்சி பண்ணியிருக்கா. ஒருத்தர்கிட்டருந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. கடைசியில் யாரோ ஒருத்தர் எல்லாரையும் கேட்காதீங்க, மற்ற பந்தலை நானே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்றாப்புல பெருசாக பந்தல் போட்டு கொடுத்துட்டாராம். வள்ளலார் வந்துட்டார். ஒரு 2 நாள் கழிச்சு பந்தல் போட்டாச்சா, பரவாயில்லையே, யாரெல்லாம் அதுக்கு காணிக்க கொடுத்தான், அதனால் யாரையோ கேட்டோம், ஒன்றும் சரியாக வரல. ஒருத்தர் அவரே ஏற்றுன்னு விட்டார். அப்படியா, யார் அப்படின்னாரா. அவர் பேரை சொன்னான். அவர் புலால் சாப்பிட்றவர், நான் வெஜிடேரியன். அந்த மாதிரி கடையே வச்சுருந்துக்கார் போல இருக்கு. அவர் பேரை சொன்னோன்னே அவரான்னு கேட்டாரான் வள்ளலார். உடனே பந்தல் பற்றி எரிஞ்சு விடுத்தான். சுவாமி சொல்கிறார், அன்றைக்கி சுவாமி பக்கத்தில் இருந்தது அப்படிங்கிற. அவரா அப்படின்னு கேட்டவுடனே புக்குன்னு பற்றி எரிஞ்சு விடுத்தான். என்ன ஒரு தவ வலிமை அவருக்கு இருக்கணும். அவர் சரித்திரத்திலே நாம் படிச்சிருக்கோம். இது மண் கலையத்தில் வைக்கப்பட்ட ஒரு தீர்த்தத்தாலேயே விளக்கெரிச்ச சரித்திரமெல்லாம் இருக்குது அவருக்கு. சின்ன வயசுலேருந்தே தெய்வீகமாகவே வளர்ந்து வடிவுடை அம்மனே அவருக்கு ஆகாரம் போடுற அளவுக்கு அப்படி ஒரு உள்ள உருக்கம் இருந்திருக்கு. இவாள்லாம் தான் அவதார புருஷாள்னு சொல்கிறோம். எப்படி எல்லாமே இருந்து அகஸ்மாத்தாக ஏதோ கடவுள் பக்தி வந்ததுங்கிறது வேறு. சின்ன வயசுலேருந்தே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பிறவிகள். அந்த வள்ளலாருடைய வடலூரில் ஒரு தியான மண்டபத்தை அந்த காலத்தில் சென்னையின் முதலமைச்சராக இருந்த ஓபி ராமசுவாமி ரெட்டியார், ஓபிஆர் அப்படின்னு சொல்லுவான் அந்த காலத்தில். இப்போது சென்னையில் அரசினர் மாளிகை ஓபிஆர் மாளிகைன்னு இங்கே இருக்குது. அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிரம்மாண்டமாக இருக்கே, ஹிந்துக்கு எழுத்தாப்பில் அந்த இடத்துல இருக்குது அவர் பேரில் மாளிகை. அவர் தான் முதலமைச்சராக இருந்தவர். மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு
கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர், ரொம்ப உத்தமமான ஒரு ஆட்சியாளர். நம்ம சுவாமிகிட்டையும் வள்ளலார்ட்டையும் அப்படி பக்தி உண்டு. அவர் தான் அந்த தியான மண்டபத்தை கட்டினார். கட்டி நம்ம சுவாமியை கூப்பிட்டு நீங்கள் அதை திறந்து வைக்கணும்னு சொன்னார். இப்போ ஒரு ஹோட்டல் திறந்து வைக்கிறார் ஒருத்தர்னா என்ன பண்ணுவா, ஏதாவது டிஷ்ஷு கொடுத்து சாப்பிட சொல்லுவாள். அது ஜாக்கிரதையாக ப்ரிப்பேர் பண்ணதாக கூட இருக்கும், பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னுட்டு. ஒரு துணிக்கடை அப்படின்னா அதுலேருந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொடுப்பா. தியான மண்டபம் திறந்து வைக்கிறது, சுவாமி சொன்னாரா, நாளை காத்தால தான் திறக்கணும், நான் முதல் நாளே வந்து ராத்திரி அங்கே தியானம் பண்ணி விடுறேன். என்ன அழகு இல்லையா? தன்னுடைய தியான சக்தியை அங்கே டெபாசிட் பண்ணிட்டார் சுவாமி. அவருக்கு சத்சங்கத்தில் நாட்டமுள்ள அடியார்கள்ட்ட இருக்கிற கருணை, வள்ளலாரோட இருக்கிற தொடர்பு ரெண்டும் சேர்ந்தது. அப்படி வந்து முதல் நாள் தியானம் பண்ணிவிட்டு அது சுவாமி அதை அழகாக சொல்கிறேன். தியானத்தில் மனசு ஒரு தடவை லயிச்சுடுத்துன்னா எப்போ அவகாசம் கிடைச்சாலும் தியானம் பண்ணணும்னு தோணுங்கிற. அது பலவந்தவன் நிர்பந்தத்தில் பண்ணுற விஷயம் இல்லை, அப்படி பண்ணுற எதுவும் நிற்காது. அது கேஷுவலாக இருக்கணும். அவளுக்கு வந்து சகஜ ஸ்திதியில் இருக்கிறவான்னு பேர். இந்த பெண்ணே நதியின் வடகரையில்னு ஒரு பாட்டு சுவாமி மேலே இருக்குது. தபோவன தினசரி வழிபாடு நம்ம பாடுவோன்னு கேட்டிருப்பேன், இன்னைக்கு காத்தால் கூட பாடினோம். அதில் கோபாலஜாங்கிற பக்தர் அந்த பாடலை எழுதினார். 1-2 லைன்ஸ் சுவாமி சேர்த்தாராம் அதில் இன்னும் சுவாமி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார், எவ்வளோ கருணையாக இருக்கார், அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அவர் அந்தரங்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது சுவாமி தானே தெரியும். அந்த கோபாலையா எழுதினார், அல்லல் பட்டு அழுவோர்க்கு அன்னையும் தந்தையும் இவராவார், எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இவர், ஏற்றி தொழுதால் தெய்வம் இவர். இது அனுபவத்தினால் எழுதுறது. சுவாமி எழுதுறார், அங்கும் எங்கும் ஒரு நிலையாய் எங்கும் நிறைந்தே இருப்பவராம், ஓடி ஓடியே அலைந்திடுவார், உள்ளம் அசைவற்றிருந்திடுவார். இதையும் சேர்த்துப்போமே அப்படின்னு அரசாங்கம். இங்கே அங்கே போகிறார், வேலை செய்கிறார், உள்ளுக்குள்ளே சித்தம் சலனம் இல்லாமல் இருக்கும். நம்ம மெடிடேஷனில் உட்காந்துக்கிறதையே உள்ள கூத்தாடும். ஜபம் பண்ணுறதையே வெளியில் பார்க்குறவா என்னம்மா கண்ணை முடின்னு இருக்கா நினைப்பா, அங்கே என்ன நடக்கிறது. ஞானிகளுக்கு சகஜ ஸ்திதி, உலகத்தில் நடமாடிக்கொண்டே எல்லாத்தையும் பேசிகிட்டே பழகின்றே மனசில் ஒரு போர்ஷன் அதில் ஒதுங்கி இருக்கும். ரேதர் மனசில் ஒரு போர்ஷன் தான் பகிர்முகமாக இருக்கும், பெரும்பாலும் ஒதுங்கியிருக்கும், தியானத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட சுவாமி அதை திறந்து வச்சுட்டு அன்றைக்கி அருளாசி வழங்குகிறார். இவ்வுலகத்தை தோற்றுவித்த இறைவனை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என நேருக்கு நேராக கண்டு அனுபவித்து தான் பெற்ற ஞான செல்வத்தை உலக மக்களுக்கு வாரி வழங்கின வள்ளலார் பெருமான் வசித்த திவ்ய தேசம் உத்தர ஞான சிதம்பரம் எனும் புகழ்வாய்ந்த இவ்வடலூராகும் அப்படின்னு பகவானை நேருக்கு நேர் அனுபவித்தவர்னு சொல்ல. அனுபவிச்சுட்டு பகவத் தத்துவம் பரம்பொருளுங்கிறதுடைய சாரம் என்ன, அது எப்படி அழைக்கிறது. சிவபெருமான் ஒரு வடிவம் இருக்குது. பெருமாள் கோயிலில் போய் சிவசிவான்னு சொன்னால் எல்லோரும் நம்மளை திரும்பி பார்ப்பான். சிவன் கோயில் போய் கோவிந்தான இடம் மாதிரி வந்துட்டியான்னு கேட்பான். ஒரு பகவான ஒரு நாமம் இருக்குது, ஒரு ரூபம் இருக்குது. இது எல்லாமே பரபிரம்மத்துடைய நாம ரூப வெளிப்பாடே தவிர அவ்வளவு சாமி இல்லைன்னு தான் நம்ம வேதாந்தங்கள் சொல்கிறது. ஒரே கடவுளுடைய வெவ்வேறு வடிவம்னு சொல்கிறது. இப்போ அந்த ஒன்றாக இருக்கிற கடவுளுடைய பேர் என்ன, அவரோட வடிவம் என்ன. மூலம்னு ஒன்று இருக்குது, இந்த மூலத்திலேருந்து இவ்வளோ உண்டாச்சு. அந்த மூலம் எப்படி இருக்கும் இல்லையா, அதை நேருக்கு நேர் கண்டு அனுபவித்த ராமலிங்க சுவாமிகள். அது அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறேன். ஜோதிஸ்வரூபமாக பகவான் இருக்கான்னு வேதமே சொல்கிறது. அதை நினைவுபடுத்திக்க தான் நம்ம தீபம் ஏற்றுறோம். தீப ஜோதி ஏற்றுறது, கற்பூர ஆர்த்தி காட்டுறதெல்லாம், கற்பூர ஆர்த்தி அங்கே காட்டுட்டு அங்கே நீங்கள் கொடுக்கும்போது ஒத்திக்கிறோம். என்ன, எந்த பரம்பொருளாகிய ஜோதியிலேருந்து இந்த சகுண ரூபம் வந்ததோ அந்த சகுண ரூபத்தில் இருக்கிற அந்த பரபிரம்மே எனக்குள்ளேயும் ஜீவஸ்வரூபமாக இருக்குது
எல்லாமே ஜோதி வடிவம்னு உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தான் ஒத்திக்கிறோம் கற்பூரார்த்தம். தான் அனுபவிச்சதை அடுத்த வாழ்க்கை சொல்லணுங்கிறது பெரும் கருணை இல்லையா? என்னோட அனுபவம் என்னோட போட்டையா அப்படின்னு இல்லாமல் இது எல்லாருக்கும் தெரியணும். ஆனால் 1000 பேர் 1,00,000 பேருக்கு சொல்கிறேன், யாருக்காவது ஒரு 4 பேருக்கு இதில் நாட்டம் உண்டாகும். அவள் இந்த வழியில் வந்து இதை அடையணுங்கிற கருணையினார் தான் சொல்கிறா. அதனால் அவளே அருட்பெருஞ்சோதி, அவளே தனிப்பெருங்கருணை தான். தான் அடைஞ்ச அனுபவத்தை நமக்கு சொல்லி வைக்கலைன்னா ஆழ்வார்களோ நாயன்மார்களோ பக்த விஜய சாதுக்களோ நமக்கு என்ன தெரியும்? அன்றைக்கி ஐயாவாள் சரித்திரம் சொன்னேனே, பிரம்மேந்திராட்ட ஐயாவாள் சொல்கிறார், உங்களை வெளியில் பார்த்தா ஏதோ வஸ்திரம் இல்லாமல் இருக்கால் அவதூதர் பைத்தியம் கிறுக்குன்னு ஜனங்கள் புரிஞ்சுப்பா. நீங்கள் ஞானிங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களோட அருள் இருந்தால் யாருக்காவது தெரியும். அப்போ உங்கள் நிலையை நீங்கள் வெளிப்படுத்தினா தானே உண்டு, வேறு வழி இல்லையே. நீங்கள் மௌனமாக இருக்கேள். அவன் என்ன பண்ணுவா? ஒருத்தன் கத்தி எடுத்துன்னு வட்டம் வந்து விட்டான், இன்னொருத்தன் கட்டை எடுத்துன்னு அடிக்க வந்து விட்டான். இந்த பொம்மை நாடுகளை உங்களுக்கு லூஸுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டா. ஏன் சொல்கிறா? உங்களை பற்றி தெரியாதனால தானே. உங்களை வெளிப்படுத்திக்கணுங்கிற கட்டாயம் உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு அபச்சாரம் பண்ணுற பாபம் அவளுக்கு வராமல் இருக்கும் இல்லையா? அப்போ உங்கள் குரு உங்களை பேசப்படாதுன்னு தான் சொல்லியிருக்கார், பாடப்படாதுன்னு சொல்லலையேன்னு புருகி முக்குந்தேத்தி பாடினார்னு சொல்லுவாள். அப்படி பிரம்மேந்திரா கீர்த்தனங்கள் வந்தது. இது சாதாரண பைத்தியம் இல்லைப்பா, கொஞ்சம் வித்தியாசமான பைத்தியம்னாவது புரிஞ்சுக்கிட்டுமே அட்லீஸ்ட்டு. அப்படி அவளோட உள்ளுக்குள்ளே இருக்கிற நிலை அது தனிப்பெரும் கருணை, வெளியில் தெரியறது அருட்பெருஞ்சோதி. தேஜோமயமாக இருக்கான் ஞானிகள்லாம், பார்த்தாலே தெரியும். ராமலிங்க சுவாமிகளை பற்றி ஒரு சம்பவம் சொல்லுவான். அவர் காலத்தில் அவர் திரு அருட்பா எழுதினார் இல்லையா? துக்காராம் மகாராஜ் எப்படி பாண்டுரங்கன் சொன்னதை நான் எழுதினேன், என் வாக்கு இல்லைங்கிறார். ஞானசம்பந்தர் சொல்கிறார், அவர் வாக்கு தான் என் வாக்காக கொடுத்துருக்கார் சுவாமிங்கிறார். அடியார்கள் யாருமே தன்னுதுன்னு சொல்ல மாட்டான், அது உணர்ந்தவா. ராமகிருஷ்ண சார் ஒரு உதாரணம் சொல்கிறார். வீட்டு மாடியில் தண்ணி தேங்கியிருக்கும், வெளியில் போகிறதுக்கு சிங்க முகத்தில் யானை முகத்தில் வச்சு அதுக்குள்ளே பைப்பு சொருகிருப்பா, அது வழியாக தண்ணி வரும். குழந்தை பார்த்தோன்னே இப்போ சிங்கத்துக்கிட்டேருந்து தண்ணி வருது, யானைகிட்டேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லும். வாஸ்தவத்தில் அது வெளியில் இருக்கிற தோற்றமே தவிர மாடியிலேருந்து அந்த பைப் வழியாக ஜலம் வருது தான் நிஜம்பர். அது மாதிரி பகவான் உள்ளேருந்து இயக்கி பேச வைக்கிறானே தவிர நம்ம என்னத்தை பேசிட போகிறோம், நம்மளால் முடியாது இல்லையா? அப்படி பகவான் தனக்கு கொடுத்தது தான் அருட்பான்னு எழுதினார். அருளால் உண்டானப்பா, என்னோடது இல்லைன்னு எழுதினார். அது கொஞ்சம் பிரசித்தமான உடனே எப்போவுமே பக்தாளுக்கும் பண்டிதாளுக்கும் தகராறு வந்துகிட்டே இருக்கும். பண்டிதாள்லாம் இது இலக்கணப்படி சரியில்லைன்னு ஏதாவது சொல்லுவாள். பக்தாள் என்ன சொல்லுவாள், எனக்கு தெரியாது, சுவாமி கொடுத்தார் நான் சொன்னேன்பா. அப்படி இவருடைய அருட்பா பிரசித்தமானது பொறுக்காத அவரும் ஒரு சிவனடியார் தான். யாழ்ப்பாணத்தில் இருந்த ஆறுமுக நாவலருங்கிறவர். அவர் இதை யாரும் பாடப்படாதுன்னு சொன்னார். யார் கேட்பா இல்லையா? அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அப்படின்னு எளிமையாக இருக்கேன். ஒருமையுடன் எனது திருவடி மலர் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினைது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசியை மறக்க வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படிலாம் பாடியிருக்கார்ல. ரொம்ப எளிமையாக இருக்கேன். கடவுள் மேலே பிரார்த்தனை. தமிழாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான செய்யுள்லாம் படிக்க முடியாது, சம்ஸ்கிருதம்லாம் நமக்கு தெரியாது, வேறு பாஷையும் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச தமிழை எளிமையாக ஒருத்தர் தெய்வத்தை பற்றி பாடினா நமக்கு அதை விட ஆனந்தம் என்ன இருக்குது? அப்படி மக்கள்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா. அவர் பிடிக்கலை, தடுக்க முடியாது, கோர்ட்டில் கேஸ் போட்டார். இப்போ வெள்ளைக்காரன் காலம், கோர்ட்டில் கேஸ் போட்டால் கவர்மெண்ட் ரூல் போட்டால் இனிமேல் எவனா திருவருட்பா பாட்டினா பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னா கம்முன்னு இருப்பாள் இல்லையோ, அதுக்காக போட்டார். இது என்னதுன்னு கோர்ட்டில் கேட்டான். இது மாதிரி ஒருத்தர் கடவுள் தனக்கு சொன்னதை சொல்கிறார். இந்த ஆறுமுக நாவலர் தான் பைபிளை தமிழாக்கி கொடுத்தவர் வாழ்க்கை. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சான்ஸ்கிரைஸ்டு தமிழெல்லாம் இருக்கும். சுவிசேஷம்னு சொல்கிறான் இல்லையா, அது என்ன பாஷை? அது சம்ஸ்கிருதம் தான். கர்த்தருங்கிறது என்ன பாஷை? சம்ஸ்கிருதம் தான். ஒரு பாதிரியார் பெரியவாளை பார்க்க போனாராம், கர்த்தரை பற்றி பேசுகிறேன்னாராம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே கர்த்தருங்கிற பதம் வருதுன்னாராம் பெரியவா. எல்லாத்தையும் பண்ணுற பகவான் கர்த்தன், அவ்வளோதானே. நம்ம அவளை மறுக்கலை, அவள் மதத்தை மறுக்கலை, அதுவும் ஒரு மதம் தான். ஆனால் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்குங்கிறது நிஜம்.
ஜட்ஜு கேட்டார் இது என்னென்னு. இது வந்து ஏதோ பகவான் கொடுத்தது காஸ்பல்ங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் இதில் நிறைய தமிழ் இலக்கண பிழை இருக்க. அப்படி ஒருவேளை கடவுள் கொடுத்துருந்தா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இது அருட்பா இல்லை, மருட்பா, அஜ்ஞானத்தினால வந்தது. ஊரை ஏமாத்துறார். திஸ் ஷுட் பி பேண்ட். சரி, அவனுக்கு என்ன, ஒரு கேஸ் கிடச்சிது. சம்மன் அனுப்புகிறா. அடியார்கள் சொல்கிறா, சுவாமி நீங்கள் போகக்கூடாது கோர்ட்டுக்கு, நாங்கள் ஏதாவது பண்ணி அது கேஸ் வராது பண்ணுறோம். தப்பு, அரசாங்கத்தை மதிக்கணுங்கிற. கூப்பிட்டுருக்கா, அவ்வளோதானே, கோர்ட்டுக்கு தானே கூப்பிட்றா, போயிட்டு போகிறேன். இதில் என்ன அவமானம் இருக்குது? ஒரு துறவிக்கு மான அவமானம் ஏதுங்கிற. வெள்ளை வஸ்திரம் தான் கட்டின்னு இருப்பார், மனசளவில் திறந்தவா. நம்ம சுவாமி சொல்கிறது நான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன். அகத்து உறவு கூடாது, அகத்துறவு வேண்டும் சுவாமி. உள்முகப்பட்ட துறவு. அங்கே சம்மன் அனுப்பிச்சதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவர் வந்துவிட்டார், வெளியில் இருக்கார். அந்த டைம் வந்தவுடனே வெள்ளைக்கார ஜட்ஜி உட்காண்டிருக்கார். இந்த ஆறுமுக நாவலை சப்போர்ட் பண்ணுறவா, ராமலிங்க சுவாமிகிட்ட அபிமானம் இருக்கிறவா, பொதுமக்கள் எல்லாம் கோர்ட்டில் நிரம்பி இருக்கா. அவன் வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார், ராமலிங்க சுவாமிகள்லாம் சொல்ல மாட்டான். கோர்ட்டில் பேர் தான் இல்லையா, ராமலிங்கம் 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 அப்படின்னா. இவர் உள்ளே நுழைஞ்சார். அவருக்கு வக்கீல் வச்சுக்க போகிறாரா, ஆர்கியூ பண்ணுறதுக்குன்னு ஒத்துரும் இல்லை. பட் காசு கிடையாது பாவம். உள்ளே நுழைஞ்சார். ஜட்ஜு, அங்கே இருந்த அத்தனை பேரும், வக்கீல், ஆறுமுக நாவலர் உள்பட அவ்வளோ பேர் எழுந்து நின்றுட்டான். அவர் வந்து தந்த கூண்டில் எழுந்து நின்றுட்டார். ஒரு ஸ்பெல் பவுண்ட் சைலன்ஸ், ஒரு டிவைன் வைப்ரேஷன் எல்லாருக்கும் தெரிகிறது. ரொம்ப நேரம் கழித்து ஆறுமுக நாவலர் சுதாரிச்சினேன், நான் கேஸ் போட்டு நான் போய் நிற்கிறேன்னு உட்காண்டார். எல்லாம் ஒருத்தருக்கா பிரஜை. ஜட்ஜு உட்காண்டான். ஐ டிஸ்மிஸ் திஸ் கேஸ் உண்டான், முடிஞ்சு போச்சு. இவர் ஹீ இஸ் எ டிவைன் பர்சன் அப்படின்ட்டான். இதுதான் அருட்பெருஞ்சோதி இல்லையா. அந்த தேஜஸ் அப்படியே பார்த்தாலே நல்லா தெரியும். ஒரு மகானுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் அந்த உள்ளுக்குள்ளே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாள். அந்த திவ்ய தேஜஸ் முகத்தில் தெரியும். அவளோட அமைதி, அவளோட சாந்தம். ரமண பகவான் கேட்குறா, ஒருத்தர் மகான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறா. அந்த சன்னிதானத்தில் உன் மனசு அடங்கி போயிடும். ஒன்று அறியாமல் நீ அவருக்கு மரியாதை கொடுப்பேன், அது ஒரு அடையாளம், அவர் ஒரு மகான்கிறது அப்படிங்கிற. தான் அனுபவித்ததை அடுத்த வாழ்க்கை சொல்லணுங்கிற கருணையினால, அதனால் வள்ளலார்னு பேர். பொதுவாக பாரி வள்ளல் அள்ளி கொடுத்துருக்கார். முல்லைக்கே தேர் கொடுத்தார் பாரின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. கர்ணன் அள்ளி கொடுத்துருக்கார். தனக்கு கிடைச்ச உயிர் காக்கும் நெல்லிக்கனி ஔவையாருக்கு கொடுத்தார் அதிகமானு படிச்சிருக்கோம். இப்போ இவர் என்னையா கொடுத்தார், இவர்கிட்ட தம்படி காசு கிடையாது அப்படின்னா அருட்செல்வத்தை வாரி வாரி வழங்கினார் இல்லையா. துக்காராமரா சொல்றார், संताची गावी वरो भांडवल अवगा विठ्ठल தனவித்த. ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, அதுலேருந்து நிதி அள்ளி அள்ளி கொடுக்குறா. அந்த நிதிக்கு விட்டல்னு பேர். எவ்வளவு எடுத்தாலும் குறையவே குறையாதுங்கிறார். அருட்செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டுருக்கா. மகாபரிவாட்ட ஒருத்தர் மெட்ராஸ் சேர்ந்து போனார். எங்கேருந்து வரேன்னு கேட்டேன். அப்போது அவள் சொன்னால் மின்ட்டுலேருந்து வரோம் அப்படின்னா. அதுக்கு இப்போ தான் பேர் மாற்றிருக்காளமே தெரியுமோ அப்படின்னார் பெரியவா. அப்போ தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மாற்றிருக்கான், தங்கசாலைன்னு மாற்றிருக்கான் அப்படி சொன்னாங்க. அதுக்கு ஏன் தங்கசாலைன்னு பேர் வந்து தெரியுமோன்னார். தெரியல அப்படின்னா. அது தங்கசாலை இல்லை, அங்கே ஒன்றும் ஜுவல்லரி ஷாப்பு தங்க சுரங்கமெல்லாம் கிடையாது. அது டங்கசாலா. டங்கன்னா சிற்பி அடிப்பானே, அந்த மாதிரி அடித்து உலோகத்துலேயோ கல்லுலேயோ சாமான்கள் உண்டாக்குற இடத்துக்கு டங்க அப்படின்னு பேர். உளிக்கு உளியால் செதுக்கப்படாத ஸ்வயம்பு மூர்த்திக்கெல்லாம் விட்டங்க மூர்த்தின்னு சொல்லுவாள். அப்படி கவர்மெண்ட்டு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்தில் காசு அடிச்சுட்டு இருந்த இடம் காயின்ஸு, அதனால் டங்கசாலான்னு பேர் ஆகிடுத்து. அது தங்கசாலைன்னு ஆகிடுத்து. இப்போ அதுக்கு அந்த ஏரியாவுக்கே ஒரு பேர் வச்சுட்டா தெரியுமோங்கிற பெரியவா. ஆமாம், வள்ளலார் நகர்னு பேர் வச்சுட்டான். எவ்வளோ பொருத்தம் பற்றியா பெரியவா சொல்ல. கையில் காசு கிடையாது, அவர் பகவானோட கிருபையை அனுபவித்து எல்லாருக்கும்
அருளை அள்ளி அள்ளி கொடுத்தார். அதனால் தங்கசாலை மின்ட்டு தங்கசாலா வள்ளலார் பொருத்தமாக இருக்கணுட்டார். பெரிய அருள் நிதி சேனாநாதிங்கிற மகாராஜ் சொல்கிறார், இத்தனை அனுபவிச்சுட்டு எங்களுக்கு ஒழிக்காமல் கொடுத்துருக்கேளே, அப்பா அம்மா குழந்தைகளுக்கு சொத்து எழுதி வைக்கிறாப்புல, உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு பண்ண போகிறோம்? உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. இவ்வளோ உதார குணம் சாதுக்களே, அடியார்களே, கேவட கேலா உபகார. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன நடந்ததுங்கிறத சேக்கிழார் நமக்கு எழுதி வச்சிருக்கார். இல்லை என்ன தெரியுமா? ஆழ்வார்கள் அனுபவித்ததை பின்னாடி வந்து அடியார்கள் எழுதி வச்சிருக்கா. நமக்கு தெரியறதுக்கு வழி இல்லையே. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஞானிகள் சரித்திரத்தை அடியவர்கள் மூலமாக சுவாமி நமக்கு கிடைக்கும்படி பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட உபகாரம்! இந்த சரித்திரங்களை படிக்கிறதும் கேட்குறதும் இந்த பாட்டுகளை பாடுறதுமே நம்மளை கொண்ட பகவான்கிட்ட சேர்த்துடும். பகவான்கிட்ட சேர்த்துனோம்னா நாட் ஆஃப்டர் டெத் வைல் அலைவ், ஜீவன் முக்தியை கொடுத்துடும். இந்த மகான்கள் சரித்திரத்தை தொடர்ந்து கேட்குறதும் அவளோட பாடல்களை பாடுறதுமே ஒரு ஆத்ம சாதனை. இவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கேள். கேவிட கேலா உபகார காயவண்ணூமி பாமர. உங்களோட மகிமையை வர்ணிக்கிறதுக்கு எனக்கு துப்பு இருக்கா? நான் ஒரு பாமரன்கிறேன். ஜட ஜீவா உத்தார கேலா. ஒரு ஜடம் மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற என்ன மாதிரி ஜீவன்களுக்கு கூட பக்தியை கொடுத்து விட்டாளே, உத்தாரணம் பண்ணி விட்டாளே. மார்கதாக்க விலாசு பந்த. இதுதான் வழின்னு காட்டிட்டா நாங்கள் போயிடுவோமோ இல்லை எங்கேயாவது வழி தவறிடுவோமோன்னுட்டு வழியை காட்டிட்டு கையை பிடிச்சி கூட்டின்னு போனேளே. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நான் நினச்சேன்னா உலகம் பூரா தேடினேன். நீங்கள் செஞ்ச உபகாரத்துக்கு ஈக்குவலாக ஒன்றும் கொடுக்க முடியல. ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டேன். சேனாமணி உத்தராயி ஹோதா காஹி திசேன உதார துமி சந்த. சாதுக்கள் எல்லாருமே வள்ளலார். திருமூலர் பாடர், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கேன. தன் சரீரத்தையே சிவாலயமாக யார் ஆக்கின்றாலும், தன்னுடைய ஹிருதயத்தையே பகவானோட கர்ப்ப கிரகமாக யார் ஆக்கின்றாலும், தன்னுடைய வாக்கை ஈஸ்வரனுடைய வாசலாக அதுலேருந்து எப்பவும் தெய்வீக விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறாப்பில் யார் ஆக்கின்றாலோ, அவளோட புலனழிந்தும் அவளுக்கு தீபமாக யார் இருக்கோ அவள்லாம் வள்ளலாருங்கிற திருமூலர். வள்ளலாருக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் திருமூலர். அப்போ அப்பேற்பட்ட வள்ளலார் தான் கண்ட அனுபவத்தை ஞான செல்வத்தை உலக மக்களுக்கு வாரி வழங்கினார். என்ன? இறைவனை அருட்பெருஞ்சோதியை தனிப்பெருங்கருணை என நேருக்கு நேராக கண்டு அனுபவித்தாருங்கிற. இந்த உலகத்தை தோற்றுவித்த இது அத்தனையும் எது சிருஷ்டி பண்ணித்தோ, இது தனக்குள்ளே வச்சு பரிபாலனம் பண்ணுறதோ, எது தனக்குள்ளேயே லயம் பண்ணிக்க போகிறதோ, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், உலகமாகவும் உயிர்களாகவும் இறைவனே இருக்காங்க. ஒரு பார்வை உலகம்தான் இருக்குது, படைப்பு தான் இருக்குது, படைச்சவன் ஒன்று கிடையாது. இது நாஸ்தீகன் பார்வை. இல்லை, படைச்சவன் ஒன்று இல்லாமல் படைப்பு இருக்க முடியாது. இது ஆஸ்தீகன் பார்வை. இறைவன் தான் படைச்சார். என்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ சிவனோ பெருமாளோ அம்பாளோ அவர் தான் படைச்சார், அவர் உண்டாக்கினார், அவர் அருளால் நான் வாடினேன். இது பக்தனோட பார்வை. படைப்பாகவும் படைச்சவனாகவும் அவரே இருக்காருங்கிறது ஞானியோட பார்வை. நம்ம தபோவன பாட்டு பாடுறோமே, ஜீவேஸ்வர ஜகத்தாய் இக பரம் இரண்டுமாய் ஏகனாய் நின்ற ஜகன்னாதா ஜீவ பிரம்மைக்கிய ரகசியம் தெளியச்சை ஜீவ பண்டிதனே குருநாதா. ஜகத் உலகம் தெரியறது, ஜீவன் நம்ம ஒரு ஜீவன், எத்தனையோ ஜீவன்கள் தெரியறது. இது உண்டாக்கினோன்னு நம்ம பார்க்க முடியலையே தவிர அவன் இல்லைன்னு சொல்கிறது புத்தி இல்லாதனம். அதனால் யோசித்து பார்த்தா ஜீவ ஈஸ்வர ஜகத் இது மூணாக அவனே இருக்கான். உலகத்தில் பார்க்கறதெல்லாம் இறைவனுடைய வடிவங்கிறத உணர்ந்து அந்த வடிவத்திலெல்லாம் இறைவனை கண்டு
காணுகின்ற தனக்குள்ளேயும் காணக்கூடியவனுக்கு திருப்புடிகள்ங்கிற அந்த மும்மை இல்லாமல் ஒருமை நின்று போயிடும். இது அனுபவிச்சுட்டு தான் அனுபவித்ததை உறக்க சொன்னதுனால வள்ளலார்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த வள்ளல் பெருமான் வசித்த திவ்ய தேசம் உத்தர ஞான சிதம்பரம் என்னும் புகழ்வாய்ந்த வடலூர் ஆகுங்கிற மகான்கள் எங்கே வாசம் பண்ணுறாளோ அந்த இடம் பவித்திரமானது. அவளுடைய இருப்பினால் அந்த இடம் இன்னும் புனிதமாயிடும். அன்றைக்கே கோவிந்தபுரத்தை பற்றி ஒரு பாட்டு பாடினேன், அண்ணா எழுதின பாட்டு. கோவிந்தபுரம் ஏற்கனவே புனிதமான க்ஷேத்திரம். ராமர் வந்து இங்கே லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். பக்கத்திலே மகாலிங்க சுவாமி இருக்கார். இந்த பக்கம் ஆபத்சகாயேஸ்வரர் இருக்கார். திருவடபுரத்து மகாலிங்கத்தோட நந்தவனமாக அந்த ஊர் இருந்திருக்க. போதேந்திர சுவாமிகள் வந்ததுனால மோர் சாங்டிஃபைட், மோர் க்ளோரிஃபைட் இல்லையா. அதனால் கோவிந்தபுரி மகம் பிரணமாமின்னு அண்ணா பாடியிருக்கார். எந்த இடத்துல மகான்கள் இருக்காளோ, எங்கே வாசம் பண்ணுறாளோ, எங்கே அவள் அதிஷ்டானம் இருக்க அடங்கித்தோ பவித்திரமான பூமி. அன்றைக்கி சாத்தனூர் போனோம். திருமூலர் குரு பூஜை அன்னைக்கு சாதாரணமான எளிமையான ஒரு சின்ன கிராமம். அங்கே திருமூலருக்கு ஒரு குட்டி சன்னதி இருக்குது, பெரிய கோவில் இல்லை. கொற்ற மழையில் 500-600 பேர் உட்காந்து ஒரு சொற்பொழிவை கேட்குறா, ஒரு சத்சங்கத்தை கலந்துக்கிறான்னுட்டா அந்த மகிமை இல்லாமல் அது வருமா? காசு கொடுத்து கூட்டாத கூட்டம் இல்லையோ, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பணம் காசுக்கு வரல, அவள் போட போகிற சாப்பாடுக்காக அவள் வரல. பிரசாதம் கொடுத்தா வாங்கிக்கிறாள், இல்லை போயிட்டே இருப்பாள். அப்படி அத்தனை பேரை நாட்டமாக வர வைக்கக்கூடிய அந்த தன்மை அந்த மண்ணுக்கு எப்படி வந்தது? திருமூலர் வந்ததுனால வந்தது. ஞானிகள் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பவித்திரமானது. விதுரர் வந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தார். பஞ்சபாண்டவா யுத்தம் பண்ணுறத கௌரவா பாண்டவாளுக்குள்ளே எல்லாம் உறவுகாரங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. சொன்னால் கேட்கலை. இதில் நம்ம போய் இருப்பானே, எந்த கட்சியில் இருந்தாலும் அடுத்தவனுக்கு பிடிக்காது. அதனால் கிளம்பிவிட்டார். தீர்த்த யாத்திரை போயிட்டு திரும்பி வரது கூட குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்சு எல்லாம் பாதி கதை முடிஞ்சு விடுத்து. இப்போ வந்த உடனே சித்தப்பாவான விதுரரை தர்மர் கூப்பிட்டு உபச்சாரணை பண்ணுறார். எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு விவரமாக சொல்லுங்கோ சித்தப்பாங்கிற. தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்து அந்த சுவானுபவத்தை தான் அனுபவிச்சுன்னு பண்டரிபுரம் போயிட்டு வந்தேன். அது ஒரு அனுபவம். ஒரு 5-6 நாளாக அப்படி உள்ளூரில் அவ்வளோ க்ஷேத்திரங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவள் அனுபவம் அதை வீட்டில் போய் சொல்லும்போது கேட்குறவாளுக்கும் ஆனந்தம், சொல்கிறவாளுக்கும் ஆனந்தம். நம்ம அனுபவிச்சு தானே சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு சொல்கிறார், நீங்கள் போயிட்டு வந்ததுனால எங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவேள், எங்களுக்கு ஒரு அருள். ஆனால் சித்தப்பா உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் போனதுனால எங்களுக்கு அனுகிரகம், நீங்கள் போனதுனால அந்த க்ஷேத்திரங்களுக்கு அனுகிரகங்கிற. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானின்னு ஒரு வாக்கியம். இவாளெல்லாம் போய் புண்ணிய நதியில் குளித்து அதை பவித்திரமாக்குவா, புண்ணிய பூமியிலிருந்து அதை பவித்திரமாக்குவா. அப்படி ராமலிங்க சுவாமியோட இருப்புனால அது திவ்ய தேசங்கிறார் நம்ம சுவாமி. அதுக்கு ஒரு பேருண்டு வடலூருக்கு, உத்தர ஞான சிதம்பரம்னு பேர். சிதம்பரம்னாலே அறிவு வெளின்னு தான் அர்த்தம். சித் அம்பரம் அறிவு வெளி, வெட்ட வெளி. அது ஞானமயமானதுங்கிறனால ஞான சிதம்பரம். அங்கே தான் இவருக்கு அருள் கிடச்சிது. அவர் கையெழுத்து போடும்போது சிதம்பரம் ராமலிங்கம்னு தான் போடுவார் முன்னாடியெல்லாம். அவ்வளோ சிக்னேச்சர்லாம் இருக்குது இன்னும் கூட. அது அப்புறமாக உண்டானதுக்கு உத்தரம்னு பேர். சிதம்பரம் வந்து பிராச்சீனமாக இருக்குது. அந்த சிதம்பரத்துடைய ஜோதி இங்கே இருக்கிறதுனால உத்தரஞான சிதம்பரம்னு ஒரு பேர். அதை சுவாமி சொல்கிறார் ரொம்ப அழகாக. எதனால் இது உத்தரஞான சிதம்பரம்னு சொல்கிறோம் அப்படின்னா, சிதம்பரத்தில் நடராஜருடைய மூர்த்தி இருக்கு. அந்த மூர்த்தியை அருட்பெருஞ்சோதியாகவே ஞானிகள் கண்டு பாடியிருக்கா. ராமலிங்க சுவாமிகள் என்ன பண்ணார்னு சொல்கிறார், சிதம்பரத்திலிருந்து தன் பக்தி விசேஷத்தாலும் ஞான சக்தியாலும் ஸ்ரீ சித் சபேசனான நடராஜ பெருமானை இந்த க்ஷேத்திரத்துக்கு அழைத்து வந்து இங்கே விளங்கும் ஞான சபையை தோற்றுவித்து அதில் பெருமானை ஜோதி உருவாக பிரதிஷ்டை செய்தார் ஸ்ரீராமலிங்க அடிகள். அவ்வளோ அழகாக சொல்கிறார். நடராஜர் விக்கிரகம் கிடையாது. ஆறுதல தரிசனம் பூஜை அபிஷேகம் 6 கால பூஜை எல்லாம் கிடையாது. இந்த நடராஜருடைய அடிப்படையான விஷயம் என்னவோ இந்த ஞான ஜோதியை வள்ளலார் விளக்கேற்றினார்னா சாதாரண இன்சிடெண்ட்டு. வள்ளலார் அடுப்பு பற்ற வச்சார். நம்ம அதை கூட தான் எல்லோரும் அடுப்பு பற்ற வைக்கிறா. ஆனால் அன்றைக்கி பற்ற வச்ச அடுப்பு இன்னும் அணையாமல் ஓடின்னு இருக்கு.
அன்றைக்கி அவர் பற்ற வச்ச அடுப்பு இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டுருக்கு இந்த இடம். மகான்கள் இது பண்ணினாலும் அதுக்கு ஒரு மகிமை உண்டு. இவர் நடராஜ பெருமானியே தான் அந்த ஜோதியில் எழுந்தள வச்சார்கள். அங்கே ஜோதி தரிசனம் தானே, ஜோதி வழிபாடு தான் நடக்கிறது வடலூரில். வெவ்வேறு நிறங்களில் திரையை போட்டு அந்த திரையெல்லாம் தூக்கினதுக்கப்புறம் ஜோதி தரிசனம் பண்ணும்படியாக பண்ணியிருக்கார். கருப்பு திரைன்னு சொன்னால் தமோ குணம்ங்கிற சோம்பல், பிறருக்கு தீங்கு நினைத்தல். ரஜோ குணம்ங்கிறது அகங்காரத்தோடு கூடின செயல்பாடு, தனக்கு கெடுதல் பண்ணுறவனை நிச்சயமாக விட்டு வைக்காத ஒரு குணம். சத்துவகுணங்கிறது எல்லாம் இறைவன் செயல்னு இருக்கிறது. எனக்கு கெட்டது பண்ணால் கூட அவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பா சாமின்னு வேண்டிக்கிறது. இந்த 3 தரையும் தாண்டினதுக்கப்புறம் தான் அந்த ஜோதி தெரியுங்கிறாப்புல அதுக்கு ஒரு உருவகமாக வச்சுருக்கார் இல்லையா. அப்போ அந்த ஜோதி என்னன்னு சொல்கிறார், தன் பக்தியாலும் ஞான சக்தியாலும் விசேஷத்தாலும் சித்சபேசனான நடராஜ பெருமானு அழைச்சின்னு வந்துடுவார் க்ஷேத்திரத்துக்குங்க. அடியார்கள் கூப்பிட்டா சுவாமி வானா வந்துடுவார் இல்லையா. ஜோதி வடிவமாக அவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணி அத்தனை பேருக்கும் அந்த நடராஜ பெருமானோட அருள் கிடைக்கிறாப்புல பண்ணியிருக்கார். இந்த யானையை 4 கண்ணு தெரியாதுவா தொட்டான்னு ஒரு கதை சொல்லுவார் பரமஹம்சர். அது மாதிரி எந்த மகானியும் யாருமே சரியாக புரிஞ்சுக்கல. அவள் புரிஞ்சுன்னவரில் இதுதான் கரெக்டுன்னு பிடிவாதம் பிடிக்கிற கூட்டத்தை தான் பெரும்பாலும் பார்க்குறோம் இல்லையா. அவள் சொன்ன வார்த்தையை திரிச்சு சொல்கிறது, ட்விஸ்ட்டு பண்ணி சொல்கிறது. எந்த மகானாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி அவளோட உருவத்தையே மாற்றிப்படுறது, அப்படிலாம் நடந்துட்டுருக்கு. இது உலகத்தில் சகஜம். அவளோட பாடல்களை இவாளாக சிலது எடுத்துட்டு இல்லை இதெல்லாம் அவர் ஞானத்துக்கு முன்னாடி பாடினது, ஞானத்துக்கு அப்புறம் பாடினது, நீ வானே பிரிச்சுக்கிறான். உன்னை கேட்டு அவருக்கு ஞானம் வந்தது இல்லை, நீ ஞானம் கொடுத்தியா, ஒன்றும் இல்லை. ராமலிங்க சுவாமிகள் முருகப்பெருமான் மேலே பாடியிருக்கார், அம்பாள் மேலே பாடியிருக்கார், விநாயகர் மேலே பாடியிருக்கார். நம்ம தபோவன பாட்டில் பாடுறோம், கலை நீரை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், தலைவனின் இணையடி சரணம் சரணம், சரவண பவகுக சரணம் சரணம். அண்ணா தம்பி 2 பேர் சொல்லிட்டாரா. சிலை மலையுடையவ சரணம் சரணம், வேறு மலையை வில்லா வளைச்சவர் சிலை மலையுடையவ சிவபெருமான் சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம். மனசில் இருக்கிற தாபங்கள்லாம் தீர்க்கக்கூடிய பராசக்தி உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம், உமை சிவயம்பிக சரணம் சரணம். ராமர் மேலே பாடியிருக்கார். எல்லாமா இருக்கிற ஜோதியையும் பாடியிருக்கார். அது யார் யாருக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துட்டு இன்னொன்று இல்லைன்னு நிராகரிக்கிறதுங்கிறது நம்மளோட அறியாமல் சம்பூர்ணமாக பாடிட்டு எல்லாம் ஒளியில் கலந்து விட்டார். கடைசியில் அவரும் ஒளியோட ஒளியாத்தான் போனாருங்கிறத சரித்திரம். இந்த ஊரில் உள்ள மண்ணெல்லாம் அவர் அடி வைப்பினால் அவர் பாத தூளியாக இங்கே வரும் அன்பர்கள் எல்லோரையும் புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறது. கடலூருக்கு வர்றவாளுக்கு எல்லாருக்கும் என்ன கிடைக்கிறது? ராமலிங்க அடிகளுடைய திருவடி பதிஞ்ச அந்த மண்ணில் பாதம் வைக்கிற பாக்கியம் நமக்கு இருக்கு. அந்த அருள் நமக்கு கிடைக்கிறது. அந்த பாத ரஜஸுக்கு அவ்வளோ விசேஷமாக ரகுகணன்ட்ட ஜடபரதர் சொல்லும்போது சொல்கிறார், தபஸுனாலேயோ யஜ்ஞம் பண்ணுறதுனாலையோ உயர் குடிப்பிறப்புனாலேயோ எதுனாலையும் ஞானம் உண்டாகாது ரகுகணா, மகானுடைய பாத ரஜஸ் மண்ணால் உன்னை நீ அபிஷேகம் பண்ணிக்குவோங்கிற. அடியாருடைய பாத தூளிக்கு அவ்வளோ மகிமை உண்டு. அந்த ஊரில் இருக்கிற அத்தனை மண்ணும் அவர் பாத அடி வைப்பினாலே பாத தூளியாக அன்பர்களை புனிதப்படுத்தி கொண்டிருக்குங்கிற. அம்மகாபுருஷனுடைய அருள் சக்தி இவ்வூரில் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கிறதுங்கிற. எல்லா மகான்களோட சாநித்தியமும் இன்றைக்கி பாண்டிச்சேரி போனோம், அரவிந்த ஆசிரமத்துக்கு போனால் அரவிந்தர் அன்னையோடைய சக்தி அங்கே இருக்கு. உணரத்தக்கவாளுக்கு உணர முடியும். எந்த மகானோட இடத்துக்கு போனாலும் அந்த வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ண வேணாம். நெகட்டிவிட்டியிலேருந்து மனசை எடுத்துகிட்டா போகிறோம். நெகட்டிவ் தாட்ஸ், குதர்க்க புத்தியெல்லாம் இல்லாமல் ஓப்பன் மைண்டாக இருந்துட்டா அவளே அந்த இடத்துல வந்து உட்காந்துருவான். க்ளீனாக தெரிஞ்சுக்க முடியும். அன்றைக்கி திருவாவூரத்தில் போனோம், எல்லா சன்னதியும் பார்த்தோம். திருமூலருடைய அந்த சன்னிதானத்துக்கு போனால் எப்படி ஒரு வைப்ரேஷன் இருந்தது நல்லா தெரியும் இல்லையா.
ஒன்றும் இல்லை, இந்த ரோடு கண்ணண்ட எங்கேயாவது கடை கடைக்கு போயிட்டு வாங்க, இந்த கோவிந்தபுரம் ரோடுக்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இத்தனை மகான்களோட வைப்ரேஷன் பாததூளி மகிமை இந்த ஊரில் இருக்கு. ஆனால் அவளோட அருள் சக்தி நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்கும். அங்கே போர்வாளுக்கு தபோவனம் போர்வாளுக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு, ரமணாசிரமம் போர்வாளுக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு, சேஷாத்ரி சுவாமி ஆசிரமத்துக்கு போர்வாளுக்கெல்லாம் அனுபவம் உண்டு. ஞானிகள் அதனாலேயே பூமியில் இருந்து தபஸ் பண்ணி அவளுக்கு கிடைச்ச அருள் விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தன் திருமேனியும் அங்கேயே ஒரு புதையல் பொருளாக புதைச்சி வச்சு யார் எப்போ வேணாலும் வந்து தோண்டி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அருள் கிடச்சுட்டே இருக்கும், வற்றாத அருட்சுனையாக கிடச்சின்னு இருக்கும்னு வச்சுட்டு போயிட்டான். அதனால் அதிஷ்டானம்னா அசையாத அருள் நிலையம்னு அர்த்தம். சென்னை அரசாங்கத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்து அறநெறியில் நின்று அதிகார ஆட்சி செலுத்தி பின்னர் பூர்வ புண்ணியம் காரணமாக ராமலிங்க பெருமானின் அருட்கருவியாக அமைந்து இந்த புனிதமான க்ஷேத்திரத்திலேயே வாசம் செய்து கொண்டு மக்கள் இம்மை மறுமை பயன்களை ஒன்றுக்கொன்று முரணின்றி எளிதில் பெறுவதற்கு சாதனமாக இந்த குருகுலத்தை பெருமுயற்சி செய்து ஏராளமான பொருட்செலவில் தோற்றி வைத்திருக்கிறார் ஸ்ரீமான் ராமசுவாமி ரெட்டியார் அப்படின்னு ஓபிஆரை பற்றி சாமி சொல்கிறார். அவர் சென்னை அரசாங்கத்தில் முதலமைச்சராக இருந்தார். இது சொல்லும்போது அவர் ப்ராபப்ளி ரிட்டையர் ஆகியிருப்பார், அவருடைய டென்யூர் முடிஞ்சு போயிருக்கும். அறநெறியில் நின்று அதிகார ஆட்சி செலுத்தி தர்மத்துக்கு புறம்பா ஒரு காரியம் பண்ண மாட்டார். சுயநலமாக சொந்த காரியமாக சொந்தக்காரர்களுக்கு ஃபேவரபிளாக அப்படிலாம் ஒன்றுமே பண்ண மாட்டார். தர்மம்னா தர்மம் தான். அப்படி இருந்து பூர்வ புண்ணியம் காரணமாக, பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் மகான்களுடைய அருள் கருவியாக நாம் ஆக முடியும் இல்லையா? நம்மளை சுவாமி எடுத்துட்டு என்னோடய காரியத்தை நீ பண்ணுன்னு நியமிக்கிறார்னா அதுக்கு பூர்வ புண்ணியம் இருக்கணும். பூர்வ புண்ணியம்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? நம்ம பண்ண பூர்வ புண்ணியம் நான் சொல்ல மாட்டேன், நம்ம பூர்வீகர்கள் பூர்வஜர்கள் பண்ண புண்ணியம். இப்போ எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா என்னோடய பூர்வ புண்ணியம் இல்லை, எங்கள் முன்னோர்கள் பண்ண புண்ணியம். அவளுடைய பக்தி ஞானம் வைராக்கியம் அவள் பண்ணின சாது சேவையோட விளைவாக சுவாமி எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அவ்வளோதான். அடியார்களுக்கு சேவை பண்ணுற பாக்கியம், அடியார்களுடைய மகானுடைய அருள் கருவியாக இருக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அது பூர்வ புண்ணியம் வேணும், அது இவருக்கு இருக்குங்கிறார். அதனால் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கணும் நமக்கு அந்த கணக்கெல்லாம் தான் தெரிகிறது இன்றைக்கி. அவர் அப்படி இல்லை, வள்ளலாருடைய அருள் கருவியாக ஆயிட்டு வடலூர்லேயே வாசம் பண்ணினாருங்கிறார். ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்காருன்னு அவரை பற்றி எல்லாரும் சொல்கிறா. ஒரு தடவை சாமியை பார்க்க வந்தபோது ஏதோ ஒரு விஷயமாக மனசுக்கு ஒரு கிளேசம் இருந்திருக்கு. அப்போது சாமிகிட்ட ஓபிஆர் சொன்னாராம், ஏன் இப்படி எல்லாம் வருது சுவாமி, எல்லாத்தையும் கொண்டு இங்கே தானே சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னாரு. சாமி சொன்னார், ஆமாம் எல்லாத்தையும் கொண்டு வேரில் தான் விடுறோம், அது வேருக்கு போகாது, மேலே போய் பூவாகி காயாகி பழமாகி நமக்கே வந்துடும் அப்படிங்கிற. மகான்களுக்கு எது பண்ணினாலும் ஆனால் அந்த பாதுகா மண்டபம் இருக்குது, இதுக்கு யார் யாரெல்லாம் எந்த வகையில் கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் அதோட புண்ணிய பலன் நமக்கே பல மடங்காக திரும்பி வருமே தவிர, வட்டி போட்டு திரும்பி வருமே தவிர நஷ்டம் இல்லை. சுவாமிக்கு பண்ணுறதுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அப்படி அருள் கருவியாக அமைஞ்சு அந்த இடத்துல இருந்துட்டுருக்கார். சரி, ஏதோ ரிட்டையர் ஆகிட்டோம், புண்ணிய பூமி இங்கே இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு இருக்கலாம், நமக்கும் சாப்பாடு கிடைக்கும், நம்மளும் 4 பேருக்கு பரிமாறலாம் அப்படின்னு இல்லாமல் என்ன பணம் வச்சுருக்காரோ அதுக்கு மக்களுக்கு இம்மை மறுமை பயன்கள் கிடைக்கணும்னு ஆசைப்படுறார். இந்த உலகத்தில் அவளுக்கு வேணுங்கிறதுக்கான அடிப்படை சௌகரியங்கள் கிடைக்கணும். அப்புறம் தெய்வீகமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை அடையிறதுக்கு உண்டான மறுமைனா மோட்சம், அது கிடைக்கணும். அதை சுவாமி சொல்கிறார், இம்மை மறுமை பயன்களை ஒன்றுக்கொன்று முரணின்றிங்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிரகஸ்த தர்மத்தை இருந்துட்டே தெய்வீகமாக இருக்கிறது, துறவி ஆனாலும் எதுக்காக திறந்துட்டோங்கிற நினைவோடு இருக்கிறது. நான் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு சுவாமிகளை பார்க்க போயிருந்தேன். அவர் தரிசனம் ஆகிடுத்து. அவர் அடுத்த சிஷ்யாவை போய் பார்க்கணுன்னு என்னை ஐஷியம் போனார். அவர் தான் அடுத்த சுவாமிகளாக அங்கே வரப்போகிறார், அவர் சன்னியாசம் கொடுத்தாச்சுன்னார். நான் போன நேரம் சரியில்லை, பாவம். அவர் வக்கீலோட பேசின்னு இருக்கார். நம்ம ப்ராப்பர்ட்டியை அவன் அபகரிக்கிறான், அந்த பயலை உள்ள கேஸு போட்டு முட்டி தள்ளணும், கொலை வெறியோடு பேசின்னு இருக்கார். ஐயோ, நமஸ்காரம் பண்ணுறதா வேண்டாமா, வந்த சந்தர்ப்பம்
தப்பாக போயிடுத்தேன்னு தோணி போயிடுது. காரணம் மட நிர்வாகம்னா பணம் வேணும், நிலம் வேணும், அபகரிக்கிறதுக்கு ஆள் வரும், அது எப்படி டீல் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஆன்மீகங்கிறதும் அரசாங்கங்கிறதும் வேறு வேறு, நிர்வாகங்கிறதும் தெய்வீகங்கிறதும் வேறு வேறு. இது ஒன்றுக்கு ஒன்று முரணில்லாமல் பண்ணுறது முடியுமோனா மகாபரிவா பண்ணி காட்டியிருக்கார். நம்ம காலத்தில் பார்த்துருக்கோம். காமகோட்டி பீட்டாதிபதியாக இருந்து ஏகப்பட்ட தர்ம காரியங்களை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கான காரியங்களை பணத்தை தொடவே தொடாமல் டைரக்ட் பண்ணியிருக்கார். பண்ணியிருந்ததை தான் சம்பந்தப்படாமலும் இருந்திருக்கார். கடைசியை மட்டுக்கு எளிமையாகவே வாழ்ந்திருக்கார். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், அவருக்கு பெரியவாட்ட பக்தி இல்லை, பெரியவாளை விமர்சனம் பண்ணுறவர். அவர் எழுதுகிறார், அவரோட துறவு விஷயத்தில் அவர் மேலே சந்தேகப்படுறதுக்கு அவரை எதிரின்னு நினைக்கிறவனால கூட முடியாதுன்னு எழுதி. அப்படி ஒரு துறவி, எதிலையும் பற்றில்லாமல் இருந்திருக்கார். பெரிய பெரிய ராஜாக்கள், சமஸ்தான அதிபதிகள்லாம் வந்து காலில் விழுந்திருப்பார், லட்சியம் பண்ணாமல் இருந்திருக்கார். பற்றில்லாமல் ஞானிப்பா, எனக்கு லௌகீக விஷயம் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கல. கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் உண்டாகும் போது கூட நம்ம சனாதன தர்மத்துக்கு கெடுதல் வராதபடிக்கு, ரிலிஜனுக்கு ப்ராப்ளம் வராதபடிக்கு அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் நமக்கு விரோதமாக வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுண்டு அதுக்கு அக்னிகோத்திரம் தாத்தாச்சாரியார் மூலமாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்து வல்லபாய் பட்டேல் மூலமாக பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணியிருக்கார். இன்றைக்கி அது நடக்கலைன்னா நம்ம நிலைமை அதோகதி தான். அப்படி பண்ணியிருக்கார். அவர் எத்தனையோ விஷயங்களில் தலையிட்டு ஒன்றுமில்லை. இப்போ பங்களாதேஷ் வார் நடக்கிறது வச்சுக்கோங்களேன், ஒரு சன்னியாசி என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல பாலிடிக்ஸில் தலையிட முடியுமா? யுத்த காலத்தில் போய் நிற்க முடியுமா? பிரார்த்தனை இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பண்ணுற ஒரு காரியம் இந்த ஜவான்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவளுக்கு உத்வேகத்தை கொடுக்கணுமே. அதுக்காக என்ன பண்ணார், எல்லோரும் உங்களால் உனக்கு முடிஞ்சதுன்னா ஒரே சின்ன தங்க காசு வாங்கி கொடு அப்படி கேட்பார். முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அப்படி கொடுக்குறதெல்லாம் சேர்த்து கடையில் கொடுத்து ஒரு சொர்ண கலசம் பண்ணினார். அதில் தேனை ரொப்பி அம்பாளுக்கு பூஜை பண்ணி நிவேதனம் பண்ணிவிட்டு இதை வந்து ஜவான்களுக்கு கொடுத்து ஆளுக்கு ஒரு ட்ராப்பு கொடுங்க. ஹனுமான் சாலிசா பிரிண்ட் பண்ணி கொடுத்து எல்லாரையும் படிக்க சொல்லு, உத்வேகத்தோடு சண்டை போட்டுட்டோம்னார். தேசபக்தியும் இருக்குது, தெய்வ பக்தியும் இருக்குது, பற்று இல்லாத தன்மையும் இருக்குது. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரி நிறைய பெரிய பகவத்பாதாலே ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி நடத்தியிருக்கார். அத்தியாத்மிக விஷயத்தை பற்று இல்லாமல், அவ்வளோ பெரிய ரமணாசிரமத்தை பற்று இல்லாமல் நடத்தினார். தபோவனத்தை சுவாமி பற்று இல்லாமல் நடத்தினார். யோகிராம் சுரத்குமார் அவரை கேட்டால், நீங்கள் பிளாட்ஃபாரத்துலேயும் மரத்தடிலையும் இருந்துட்டு இப்போ கடைசி காலத்தில் இப்படி ஒரு இடத்த கட்டுறேன்னா, திஸ் இஸ் நாட் ஃபார் திஸ் பெக்கர், ஃபார் த டிவோட்டீஸ். இன்றைக்கி நம்ம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவர் காணுமே சூக்ஷ்ம ரூபமாக தானே இருக்கார். அதனால் இம்மைக்கும் மறுமைக்கும் முரணில்லாமல் நம்ம பண்ணுற காரியம் என்ன பண்ணணும்? தார்மீக காரியம் பண்ணணும். பண்ணுறேங்கிற எண்ணம் இல்லாமல் பண்ணணும். இறைவனோட அருட்கருவியாக நினச்சின்னு பண்ணணும். இப்போ வாசலில் வந்து தினம் அன்னப்பிரசாதம் கொடுக்குறா, கொடுக்கறது என்ன பண்ணுவா? ராம் ராம்னு சொல்லிட்டு கொடுப்பா. வா ராம் ராம்னு சொல்லி வாங்கி சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவா. அப்போ அங்கே இம்மையும் ஆச்சு மறுமையும் ஆச்சு இல்லையா? கோகுல அஷ்டமிக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பட்சணம் கொடுக்குறோம், வாசலில் வச்சு கொடுத்தா தின்னுட்டு போயிட்டே இருக்கும். எல்லாரையும் வந்து ஹரே ராமா சொல்ல சொல்லி கிருஷ்ணனுக்கு பூ போட சொல்லி அது கொடுக்கும்போது இம்மையும் மறுமையும் ஆகிடும். எந்த காரியம் பண்ணினாலும் அது லௌகீகத்திலையும் பிரயோஜனமாக இருக்கணும், தெய்வீகத்தில் பிரயோஜனமாக இருக்கணும். அது மாதிரி இம்மை மறுமை பயன்களை ஒன்றுக்கொன்று முரணின்றி எளிதில் பெறுவதற்கு சாதனமாக இந்த குருகுலத்தை ஏற்படுத்தியிருக்கார். இங்கே வடலூருக்கு வந்து ஜோதி தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானத்தில் கலந்துண்டுன்னா சாப்பிட்டுன்னு அர்த்தம் இல்லை, கைங்கரியம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டேன். தப்போனத்தில் ஒருத்தர் பசி வந்தது, நேர போய் இலையை எடுத்து போட்டுட்டார். சுவாமி ஏந்திருன்னா என்ன 2 பக்கெட் எடுத்து பரிமாறிட்டு உட்காருன்னு சேவை பண்ணு அப்படிங்கிற. கைங்கரியம் பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துண்டு அங்கே தியான மண்டபத்தில் தியானம் பண்ணி அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி நினச்சிக்கணும்? ஹரிதாஸ் சுவாமியோட ஒருத்தர் பன்றிபுரம் வரும்போது அவர் சொன்னார், ஏதோ பன்றிபுரம்னு ஊருக்கு வந்திருக்கோன்னு நினச்சிக்காதீங்கோ. ஞானேஸ்வர் மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ், துக்காராம் மகாராஜ் மகான்கள் பஜனை பண்ணின இடம். அவள் பஜனை பண்ணுறது அவள் பின்னாடி பாண்டுறதுன்னு குதிச்சு ஓடின இடம். அந்த பிரஜையோட ரோட்டில் நடக்கணும்னா பாவம் தானே முக்கியம். அப்படி ராமலிங்க சுவாமிகள் பாதம் பட்ட பூமி, இங்கே பிரசாதம் சாப்பிட்றது பாக்கியம், இங்கே தியானம் பண்ணுறது பாக்கியங்கிற எண்ணத்தோடு போகும்போது வடலூருக்கு நம்ம போகிற விசிட்டு மாறி போயிடும், அதோடைய தாத்பரியம் மாறி போயிடும். இதுக்காக இந்த குருகுலத்தை, தியான மண்டபத்தை
பெருமுயற்சி செய்து ஏராளமான பொருட்செலவில் தனக்குன்னு ஒரு வீடு கட்டின்றதா தெரியல பாவம். ஓபிஆர் கக்கன்ஜி எல்லாம் பெரிய பதவியில் இருந்துவிட்டு கையில் காசு இல்லாமலே இருந்தவா. அது தாரித்திரியம் இல்லை, ஏழ்மைன்னு சொல்லக்கூடாது, எளிமைன்னு சொல்லணும். இட் இஸ் சிம்பிளிசிட்டி, நாட் பாவர்ட்டி, இல்லையா? அதிகப்படியாக ஆசைப்படக்கூடாது. பகவான் எனக்கு கொடுத்ததையும் 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவா. அதனால தான் ஞானிகளோட சம்பந்தம் கிடைக்கிறது. ஏராளமான பொருட்செலவில் தனக்கு வீடோ பங்களாவோ கட்டிக்காமல் வடலூர் ராமலிங்க சுவாமிகளுக்கு அன்னதான கூடம் கட்டுறதோ தியான மண்டபம் கட்டுறதோ விட பெரிய விஷயம் அதை பண்ணியிருக்கார். அப்படி சொல்லிட்டு மக்களின் வாழ்க்கை லட்சியம் என்பது மன அமைதி ரூபமான சுகமே ஆகுங்கிற. வாழ்க்கை லட்சியம் என்ன? சுகமாக இருக்கணுங்கிறான். எது சுகம்னு கேட்டால் அதுக்கு டிஃபைன் பண்ண முடியுமோ? வெயிலில் வாடி வறுபட்டு வந்துவிட்டா ஏசி ரூமில் இருந்தால் சுகம், உடம்பு ஜுரம் வந்துடுத்துனா அதுவே துக்கம், இல்லையா? ஒரு காலத்தில் எது நன்னா இருக்கோ அது ஒரு காலத்தில் நமக்கு வேண்டிருக்கிறது இல்லை. அப்போ சுகம்ங்கிறது மனசை பொறுத்தது தானே, சரீரத்தை பொறுத்தது இல்லை. எதோ ஆசையாக சாப்பிட்டாமல் அதை கண்ணால் பார்த்தேன்னா உனக்கு ஆபத்துங்கிறான் டாக்டர். சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்து இவ்வளோ ஸ்வீட்டு கொண்டு வராளே அப்படின்னு தோணும். ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க, ஒன்றும் பண்ணாது, உனக்கு ஒன்றும் பண்ணாது, நான் சாப்பிட்டா எனக்கு என்ன. எந்த ஒரு விஷயமுமே லௌகீகமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. அந்த லிமிட்டேஷனுமே எப்படி வந்ததுன்னா நமக்கு அந்த நேரத்தில் அதில் மனோலயம் ஏற்பட்டதுனால வந்ததே தவிர அந்த வஸ்துவில் விஷயம் இல்லை, இல்லையா? சரீரத்தோட தன்மை மாறும்போது, நம்ம உணர்ச்சி மாறும்போது எந்த வஸ்து சந்தோஷத்தை கொடுத்ததோ அதுவே நமக்கு பிடிக்காது. மூடு சரியில்லைன்னா யாரை கண்டா ரொம்ப பிடிக்குமா, வாட்டே வள்ளுன்னு விழுவான், நடக்கிறது தானே. இப்போ மன அமைதி ரூபமான சுகமே ஆகும். நாம்தேவரா சொல்றார், சுகத்துக்காக வாழ்நாள் பூரா அலைகிறேன், உனக்கு கிடைச்சது என்னமோ துக்கம் தானேப்பா. ஏன்னா சுகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ராங் சைடில் தேடிட்டு இருக்கேன், உனக்கு எப்படி கிடைக்கும்? சுகா சாட்டி கரிசி தளமள. சுகத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், சம்பாதிக்கிறேன் சார், பின்னாடி நன்னா இருக்கணும்னு நினைக்கிறான். தப்புன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் நீ உழைக்கணும். ஆனால் பின்னாடி நீ நன்னா இருப்பேன்னு கேரண்டி இல்லை, தெரியாது. நம்ம சேர்த்து வச்ச பணத்தை நம்ம அனுபவிக்க போகிறோமா தெரியாது, யாராவது அனுபவிக்க போகிறாங்களா தெரியாது, நம்ம கட்டின வீட்டில் நம்ம இருக்க போகிறோமா தெரியாது. அப்போது எந்த காரியம் பண்ணினாலும் மன அமைதி கொலையாமல் பார்த்துக்கணுங்கிறாங்க. நீ பணம் சேர்த்து வைக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை, அது உன்னை காப்பாற்றும் நினைக்காத, இருக்கிற மட்டும் இருக்கட்டும், இல்லையா சரி போ, பகவான் என்னை காப்பாற்றுவார்னு மனசை அமைதிப்படுத்திக்கிறதுக்கான வழி. தரித்து பண்டரிசி ஜாயி ஏகவேள. ஒரே ஒரு தினம் பண்டரிபுரம் போங்க, சுகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுங்கிற. யாத்திரைக்கு வந்தால் நமக்கே புரிஞ்சுடுத்து. நாமதேவர் லெவல்கள் நம்ம போக வேண்டாம். ரோட்டில் படுத்துட்டு சுக்கா ரொட்டி திங்கிறவா, நம்மளாம் சௌரியமாக ரூமில் இருந்துட்டு நல்லா கேட்ரிங்கை சமைச்சு போடுறது விதமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப இந்த நோகாமல் நுங்கெடுக்கிறது அப்படி தான் நம்ம போய் சத்சங்கம் பண்ணுறோம். நமக்கே பரமானந்தமாக இருக்குது பண்டரிபுரம், திருப்பி எப்போ போகிறோன்னு தோன்றதுன்னுட்டா ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? தரித்து பண்டரிசி ஜாயி ஏகவேள மகத்தும் அவகாச்ச சுகரூபஹோசி. உலகத்தை மொத்தமாக சுகம்ங்கிற வார்த்தையோடைய டோட்டாலிட்டிங்கிறது இடுப்பில் கையை வச்சு நாங்கள் இருக்க போய் பார் அப்படிங்கிறது. இந்த மன அமைதி ரூபமான சுகம்ங்கிறது எங்கே கிடைக்கும்? வழிபாடு நடக்கிற கோவில்களில், மகான்களுடைய அதிஷ்டானங்களில், அருள் நிலையங்களில், இது மாதிரி சத்சங்கம் நடக்கிற இடத்துல கிடைக்கும், இல்லையா? ஒரு பஜனைக்கு உட்காண்டிருந்தோம், ஒரு உபன்யாசம் கேட்டோம், ஒரு ருத்ர பாராயணம் கேட்டோம், ஒரு ஹோமத்தில் கலந்தோம், நமக்கு ஒன்றும் புரிய வேண்டாம், புரியணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே உட்காண்டிருந்துட்டாலே அந்த ப்ரெசன்ஸ், மியர் ப்ரெசன்ஸ் மனசுக்கு ஒரு ட்ராங்குலிட்டி கொடுத்து விடுறதா இல்லையா? மனரூபமான மன அமைதி ரூபமான சுகம், இதுதான் மனுஷ வாழ்க்கையோட லட்சியம். இருக்கிறவர்கள் நிம்மதியாக இரு, நிம்மதி கட்டு போகிறதுக்கான எதுக்கும் இடம் கொடுக்காத, எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம்னு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் மனசுங்கிறது ஈஸ்வரனுடைய லயமாகி சுகமே உன்னுடைய நிரந்தரமாகிடும். சஞ்சலிக்கிற மனசுங்கிறது இல்லாமல் போய்
யுவர் மைண்ட் வில் கெட் டிசால்வ்டு இன்டு தி டிவினிட்டி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அந்த அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு கடவுள் காத்துன்னு இருக்கார். நம்ம தான் தயாராக இல்லை. ரமணாசிரமத்தில் டி.கே. சுந்தரேசகர்னு இருந்தார். சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்கிறது வேற ஒரு பக்தர் இருக்கார். அவர் சொன்னார், நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம், சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு. சுந்தரேசகர் சுவாமியை காட்டி சொல்கிறதுக்கு சுகபிரம்மம் இருக்கார், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு. இப்போ சுவாமி சொன்னார், ஆமாம் வயிற்று வலி வந்தான குன்ம வியாதி அந்த ஆஸ்பத்திரியில் விருந்து வச்சாப்பில் இருக்கும்னார் சுவாமி. சாப்பிட முடியாமல் திண்டாட்டி இருக்கிற போய் பஞ்சபட்ச பரமானம் கொடுத்தா அவன் எப்படி தும்பா? அது மாதிரி நல்ல விஷயம் இருக்குது. சத்சங்கம் நிறைய நடக்கிறது. அனுபவிக்கிறதுக்கு எத்தனை பேர் கொடுப்பனை இருக்குது, எத்தனை பேர் உள் வாங்கிக்க முடியறது இல்லையா? மணி ஒன்றும் ஆகலை, மணி 7 தான் ஆறுது. எல்லோரும் தூங்குகிற நேரம் இல்லை. நிறைய பேர் அவள் வீட்டு முடிச்சுட்டு தான் இருப்பாள். என்ன பண்ணிட்டு இருப்பா உருப்படியாக நமக்கே தெரியும். நம்ம துக்கமே நமக்கு தாங்கலை, நீ இரவல் துக்கத்தை வேறு வாங்கிட்டு இப்படி முடிச்சுட்டானே நாளைக்கு என்ன ஆகுமோ, உனக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. மன அமைதி ரூபமான சுகம் இட் இஸ் ரெடிலி அவைலபிள். நீ வேண்டாத விஷயத்துக்கிட்ட போகாமல் இருந்தால் போதும். வேண்டியது இருக்குது, ரெடியாக இருக்கு. மகான்கள் அனுக்கிரகம் பண்ண காத்துன்னு இருக்கான், நம்மளை அரவணைச்சிக்க தயாராக இருக்கா. நம்ம இவள் அடிக்கடி வரா சன்னதிக்கு, ஆல்மோஸ்ட் டெய்லியே வரா. பக்கத்தில் இருக்கா, வயசாகிடுத்து, ரிட்டையர் ஆகிட்டோம், நம்ம பணம் காசெல்லாம் இருக்கிறது சௌக்கியமாக இருக்கலாம். வேளா வேலைக்கு பண்ணி சாப்பிடலாம். இப்போ இந்த பண்ணி சாப்பிட்றதுங்கிறது இப்போ இல்லை. வேளா வேலைக்கு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும், ஃபோன் பண்ணி சாப்பிட்லான்னு போட்டுக்கணும். எல்லா சௌகரியங்களும் இன்றைக்கி இருக்குது, கார் இருக்குது, எங்கே வேணால் போகலாம் வரலாம். ஆனால் அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து சத்சங்கத்தில் இருக்கிற சுகம் வேறு எதிரியும் இல்லை. அந்த ருச்சி கண்டுட்டா திருப்பி அங்கே வரணும்னு தோணும் இல்லையா? அதுதான் கிருஷ்ணனுடைய ஆகர்ஷணம். இழுக்கிறான் பகவான். திருப்பி சத்சங்க நாட்டம் வந்துடுத்துன்னா எத்தனை இடங்களில் பார்க்குறோம். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவா, கோட்டீஸ்வராலாம் அப்படி உட்காண்ட்ருக்கா. அவாட்ட என்னென்னமோ இருக்குது, அவாட்ட இல்லாத ஏதோ ஒன்று இங்கே இருக்குது இல்லையா? இந்த மன அமைதி ரூபமான சுகம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வழி? யோகிராம் சுரத்குமார் சொல்கிறார், பகவானை நீ ப்ளீஸ் பண்ணிட்டேன்னா, திருப்தி பண்ணிட்டேன்னா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடச்சிடும்பா. அவ்வளோதானே. உன்னோட பாஸ் யாரோ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமோ இல்லையோ, உனக்கு வேணுங்கிறத அவர் பண்ணி கொடுப்பார். பகவானை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன? அவர் எப்போவுமே நினச்சின்னு இருக்கிறது. எப்போவுமே நினச்சின்னு இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன? டு சாண்ட் ஹிஸ் நேம் ஆல்வேஸ், வெதர் யூ ஆர் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆர் நாட். டு ஸ்டார்ட் வித் ப்ராக்டிஸ். ஆரம்பத்தில் வராது இல்லையா? சைக்கிள் ஓட்டும்போது எத்தனை தரம் பெண்ட் அடித்து கீழே விழுந்து எத்தனை சைக்கிள் உடைச்சிருப்போம். ஹையர் சைக்கிள் கடையில் சைக்கிள் எடுத்துகிட்டு வச்சுட்டு அவன் உடஞ்சது கண்டுபிடிக்கலாம், தலை தெரிக்க நாங்களாம் ஓடி போயிடுவோம் சின்ன வயசில். எவ்வளவு பண்ணி தானே நமக்கு கற்றுக்க முடிகிறது. இது அபியாசம் என்ன அப்படின்னா, சத்சங்கத்தை இருக்க நாம ஜபம் பண்ண தானே அமைதி உண்டாயிடும்னு ஜெகன்மாதா சாரதா தேவி சொல்கிறா. ஒரு தடவை உட்காண்டேன்னா 10,000 ஜபத்துக்கு பண்ணாமல் நான் எந்திருக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை உனக்குள்ளே எடுத்துக்கோ. மன அமைதி வரலன்னா கேடு என்னங்கிறா. 10,000மா? 10 முடியலையே. அந்த மன அமைதி ரூபமான சுகத்தை, அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு இந்த குருகுலத்தில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படும்னு போட்டுக்க. அப்போ அந்த மாதிரி தெய்வீகமான ஒரு குருகுலமாக இருந்திருக்க. நிஜமாகவே இன்றைக்கி அந்த மாதிரி குருகுலங்கள் தேவை. ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஜெண்டர் டிஃபரன்ஸு, கேஸ்ட் டிஃபரன்ஸு, ஈவன் ரிலிஜன் டிஃபரன்ஸ் இல்லாமல் பொதுவான ஆன்மீக விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, விருப்பப்படுறவாளுக்கு நம்ம சனாதன தர்மத்தோட கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்து, பண்புள்ள மனுஷாளாக வாழறதுக்கு சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கிற படிப்பை தவிர ஒரு படிப்பு தேவை இல்லையா? இன்றைக்கி கூட ஒரு அம்மா வந்தால், பையனுக்கு சத்சங்கத்துக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னா, இது எங்கேயா கடையில் போய் வாங்கிட்டு வர முடியுமா? தபோவனத்தை போய் சுவாமிகிட்ட ஒரு அம்மா கடையில், சுவாமி எனக்கு மோட்சம் வேணும்னாலாம், யாரெங்க செட்டியார் கடையிலேருந்து 2 கிலோ வாங்கி கொடுன்ட்டு வந்து விட்டாராம். அப்படி சத்சங்க ஈடுபாடு கிடச்சிடுமா இல்லையா? ஈடுபாடு உண்டாக்கணுமா இல்லையா? சாப்பிட்டவொடனே எந்த குழந்தை வாயில் ஊட்டி விட்டவொடனே சாப்பிட்டுருக்கு சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சு எந்த குழந்தையும் இல்லை. போட்டவொடனே துப்பிடுத்துன்னு ஒரு அம்மா விடுவாளோ? எப்படியோ பாட்டு பாடி கொஞ்சி கஞ்சி தேவைப்பட்டால் மிரட்டி கொடுத்துருவாளா இல்லையா?
அந்த மாதிரி ஆன்மீகத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தேளா? இந்த கேள்வி ஒரு பேரண்ட்டு கேட்டுக்கணும். லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது ஸ்பிரிச்சுவாலிட்டி. விவேகானந்த சுவாமி இந்த தேசத்தோட பேக் போன்கிறார், முதுகெலும்புங்கிறார். அது போயிடுத்துனா அந்த தேசம் அழிஞ்சு போயிடும். எவ்வளோதான் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வரட்டும், எவ்வளோ வேணால் மெக்கனைசேஷன் வரட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் போயிடுத்து தேசம் போயிடுது. அவ்வளோ பாரத தேசத்துக்கு பிரதானம். பாரத தேசத்துக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பிரஜைகள் நம்ம ஒத்தத்திற்கும் பிரதானம். அதாவது நமக்கு சத்சங்கத்தில் நாட்டம் இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு வேண்டான்னு சொல்கிற வயசு வர்றதுக்கு முன்னாடி அந்த நாட்டத்தை ஏற்றிடணும். பிஃபோர் டீன் ஏஜ், சின்ன வயசுலேயே சத்சங்க நாட்டத்தை கொடுத்து தான் குழந்தைகளுக்கு வளர்க்கணும். வளர்த்துட்டா நிச்சயமாக அதுகள் எவ்வளோ பெருசானாலும் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாலும் கெட்டு போக மாட்டா. அப்படிப்பட்ட குடும்பங்களையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த காலத்தில் இந்த 21st செஞ்சுரியில் விடாதபடி அனுஷ்டானம் பண்ணிண்டோ, ஸ்லோகம் சொல்லிண்டோ, பாட்டு பாடிண்டோ, பதிகங்கள் சொல்லிண்டோ, முற்றோதல் பண்ணிண்டோ அப்படி இருக்கிறவாள் இந்த காலத்தையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ வளர்ப்புங்கிறது அங்கே ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு குருகுலமாக, ஒரு கல்வி கற்பிக்கக்கூடிய இடமாக இது அமையும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். மேற்கொண்டு சுவாமி அந்த உபன்யாசத்தை சொன்னதை அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.